ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்போட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் தான் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். அடுத்ததாக நான் எலும்பு கறி தான் எடுத்திருக்கேன். வெறும் கறி மட்டும் இல்லாமல் எலும்போடு சேர்ந்த கறியை எடுத்தோம்னா இந்த குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொழுப்பு இருக்கிற மாதிரியும் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணியெல்லாம் நல்லா வடிய வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இந்த எலும்பில் இருக்கக்கூடிய தண்ணி சத்து நல்லா வத்துற வரைக்கும் நல்லா இந்த ஆயிலே நம்ம வதக்கிடணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். எந்த அளவுக்கு நம்ம மட்டனை அந்த எண்ணெயிலே வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மட்டன் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு. அந்த ஆயில் மட்டும்தான் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். எண்ணெயில் நல்லா வதக்கும் போது உங்களுக்கு குழம்புக்கு மேலே நல்லா ஃப்ளேவராக நல்லா இப்படி மிதந்துட்டுருக்கும். அந்த ரெட் கலராக நல்லாயிருக்கும் பார்க்கையிலே. குழம்பு பார்க்கும்போது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. இப்போ இந்த மட்டன் வேகிற அளவுக்கு உள்ள தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டுட்டு ஏர் வந்ததுக்கப்புறமா வெயிட்டு போட்டு 4 விசில் வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஏர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மட்டன் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஒரு கொதி வந்துடட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் அந்த மல்லித்தூளோட பச்சை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா மல்லித்தூள் போட்டு கொதித்ததுக்கப்புறமா இப்போ நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு கத்திரிக்காவை பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பாதியில் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமாவே கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி சேர்த்துடலாம். குக்கர் மூடி சேர்த்துட்டு ஏர் வந்ததுக்கப்புறமா வெயிட்டு போட்டுருங்க. விசில் வர்றதுக்கு அந்த சத்தம் வரும்ல, அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் கத்திரிக்காய், முருங்கைக்காய் குழஞ்சி போகாமல் நல்லா கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் திக்காக கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை சேர்த்துடலாம். நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காவை இந்த மாதிரி நெய்ஸாக அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய், முருங்கைக்காய் எலும்பு போட்டு நம்ம புளி சால்னா தான் வச்சுருக்கோம். இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ராசி டிப்ஸ் சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.